இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 3 ஆணிகளை அவரால் பிடுங்க முடியவில்லையே, அவர் எப்படி இந்த உலக மக்களை ரட்சிப்பார் என்று கேட்கலாம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவராகவே தான் அந்த ஒரு சிலுவை பாடுகளுக்குள்ளே போனாரே ஒழிய, சிலுவை பாடுகளும் இந்த மக்களும் அவரை பிடிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் தான் யூதாஸ் காரியத்தை தேடி போவார். என்னை பிடிக்கிறவன் வந்து கொண்டிருக்கிறான், நான் அவனை தேடி போறேன். அவருக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்னாடி நின்றார். அவனுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது சுத்தி இருந்த அவனை பிடிக்க வந்தாங்க பாத்தீங்களா, படார்னு கீழே விழுந்துட்டாங்க. அவருக்கு முன்னாடி நிக்க முடியாம கீழே விழுந்துட்டாங்க. பின் விட்டு விழுந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் தாகோன். நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசித்து பாத்தீங்கன்னா, தாகோன் தேவனுடைய உடன்படிக்கைக்கு முன்பாக உடைந்து கிடந்ததே என்று இருக்கும், சிதறி கிடந்ததே என்று இருக்கும். கை கால்கள்லாம் உடைஞ்சு போச்சு, தலை தனியா கை தனியா உடைஞ்சு போச்சுங்க அந்த விக்கிரகம். அது மட்டும் இல்ல, நீங்கள் தாவீதை பார்த்தீர்களானால் அவன் கோலியாத்தை அடிக்கும் பொழுது அவன் பின்னிட்டு முகங்குப்புற விழுந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பின்னாடி இருந்து அடித்தது யாரா இருக்கும்? கர்த்தரா இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது இங்க இருந்து கல் அடிக்கிறான், அவன் பின்னாடி தானே விழுந்திருக்கணும், ஆனா பின்னாடி விழல, முன்பக்கமாக முகங்குப்புற விழுந்தான். காரணம் கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிடிக்க முடியாம இருந்தாலும் அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்டு உயிர் போகும்போதும் கூட 3ஆம் மணி நேரத்துல சிலுவையில் அறிந்தார்கள். ஆனால் 9ஆம் மணி நேரத்துல தான் உயிரை விட்டார். உயிரை விடுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவர் அதை சொல்றார், அந்த வார்த்தையை சொல்றார், என் ஜீவனை உங்க கையில ஒப்படைக்கிறேன் சொல்லி விட்டு தான் உயிரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில தொங்க 6 மணி நேரத்துல அவருக்கே தெரியாம அவர் உயிர் போகல. அவரு சாதாரண மனுஷனை போல ஏன் கடவுளை சபிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் யாருக்கு எந்த இதுவுமே வைக்கலங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாக தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தனக்கு நியமித்திருந்தபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். மரித்தவங்க யாராவது உயிரோடு எழுப்ப முடியுமாங்க? அவர் சொல்றார், என் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் ஜீவனை பிதாவுக்கு திரும்ப கொடுத்தார். அவர் உயிரோடு எழுந்து இன்றும் என்றும் என்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ மரித்தேன், இதோ சகா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா.